கெத்து மாசு எல்லாம் உங்களுக்கு தாப்பா, எல்லா வார்த்தையும் உங்களுக்கே கொடுத்துடுறேன்பா நானு. வேற மாதிரி. ஆனா பசங்க மட்டும் இல்ல, பொண்ணுங்க எல்லாம் வேற லெவல் வைப் ஆறாங்க. வைப் செக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சோ இதே வைப்போட கடைசி வரைக்கும் இருக்கோம் நம்ம, ஓகேவா? சோ இந்த வைப்பை இன்னும் கொஞ்சம் ஏத்தணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பாட்டு மட்டும் பத்தாது, தலைவரை ஸ்கிரீன்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. பார்க்கலாம், கொஞ்சம் லைட்டா வந்து அதுக்காக வந்து வெயிட் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து உங்களுக்காக மேடைக்கு வர போறாரு. அவரை தான் வந்து கூப்பிட போறோம். சோ ஒவ்வொருத்தவங்களோட அடையாளம் ஒரு மாதிரி வந்து வித்தியாசமா இருக்கும். ஆனா வித்தியாசம் மட்டுமே இவரோட அடையாளமா இருக்கும். வித்தியாசங்களின் வித்தகன் அப்படின்னே சொல்லலாம். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த, வார்த்தையாலே விளையாடி நம்ம எல்லாரும் கிளீன் போல்ட் ஆக்குற திரு பார்த்திபன் சார் அவர்களை அழைக்கிறோம் அன்போடு. சார் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க சார். பயங்கரமா இருக்கீங்க சார், யூ லுக் அமேசிங் டுடே. செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்கன்னு சொன்னேன், அழகா இருக்கீங்க சார். ஒரு வாட்டி ஹாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும், ஒரு பெரிய ஹாய். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். சோ பார்த்திபன் சார் இருந்தாலே அந்த படம் வந்து வேற விதத்துல பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருக்கான ஒரு விஷயத்த வந்து எல்லா படங்கள்லயும் வந்து பண்ணிடுவாரு. சோ இந்த படத்திலயும் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ டு சக்சஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இவர் ஒருத்தரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 200% அது கன்சிஸ்டன்சி அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் அப்படிங்கறத வந்து சொல்லலாம். அவர் தான் வந்து அடுத்து பார்க்க போறோம். யாருன்னு தெரியுமா? யாரு? கரெக்டா சொல்ற வரைக்கும் நான் வந்து கூப்பிட மாட்டேன்பா. டி டி நான் கிடையாது, ஆறுக்கு கடைசியா. ஓகே சரி, கூப்பிட்டுலாமா? கூப்பிட்டுலாமா? சோ கன்சிஸ்டன்சி இஸ் a key to success அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளவு பார்த்தாலும் தன்னோட கஷ்டப்பட்டு கடினமான அந்த உழைப்பால இந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து உங்க எல்லார் மனசுலயும் மிகப்பெரிய உயரத்தை வந்து பிடிச்ச ஒருத்தர் தான் வந்து நம்ம அடுத்து கூப்பிட போறோம். We welcome the most handsome, talented அருண் விஜய் அவர்கள். அருண் விஜய் சார், இங்கே நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், நம்ம தான் டப்பி கொடுக்கணும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களை வந்து பாக்குறதுக்காக அத்தனை பேர் எவ்வளவு நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு வாட்டி ஒரு பெரிய ஹாய் சொல்லிடுங்க சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும். Thank you sir, thank you so much. We are so happy to have you here. மதுரை அப்படினாலே ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் தான். சோ வரப்போதே தெரியல எப்படி இருக்கு அப்படின்னு. சோ உங்களுக்கு அத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணி உங்களை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. We are also very excited. ஓகே, சோ பார்த்திபன் சார் வந்தாச்சு, அருண் விஜய் சார் வந்தாச்சு. அடுத்து யார் வரணும்? யார் வரணும்? யார் வரணும்? சும்மா கூப்பிட்டா வந்துருவாங்களா சொல்லுங்க? இல்ல
யாரு? அவர்தான் இப்ப வராரு. ஆடுகளம், அசுரன், ராயன், வடச்சென்னை மாதிரி மாச செலிப்ரேட் பண்ற படங்களும் வரும். மரியான், மயக்கம் என்ன, புதுப்பேட்டை இவரோட கிளாஸ் செலிப்ரேட் பண்ற படங்களும் வரும். இவர் பிலிமோகிராஃபில பல படங்கள் வந்தாலும் விஐபி, பவர் பாண்டி, திருச்சிற்றம்பலம்னு ஃபீல் குட்டா அப்படியே பிரீசியா படங்களும் வரும். அதெல்லாம் அப்படியே மனசோட ஒட்டிக்கும். இப்படி இவர்கிட்ட இருந்து எந்த மாதிரி படம் வேணாலும் எப்ப வேணாலும் எதிர்பார்க்கலாம். ஆனா ஃபேன்ஸுக்கு தெரியும் எப்போ எப்படி அவர் கொடுப்பாரு அப்படிங்கறது. And without further delay, let's welcome our beloved நடிப்பின் அசுரன். மதுரையே ரணகலம் ஆயிடுச்சு சார். சீரியஸா ஒரு நிமிஷம் அமைதியா இருங்களேன். எனக்காக இல்ல எனக்காக ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நம்ம மாச காட்ட வேண்டியது ஒரு நிமிஷம் எனக்காக. அதாவது அவங்க நிறுத்த மாட்டாங்க சார், நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும். அதாவது நீங்க வரீங்க அப்படின்னு உடனே எல்லாரும் அலை அலையா கிளம்பி வந்துட்டாங்க. அந்த அலையில ஒரு பகுதியை தான் வந்து உள்ளே விட்டுருக்கோம் நாங்க. மாசம் ஒரு வாட்டி கேட்டுறீங்களா எப்படி இருக்கும் மாசு அப்படிங்கிறது? டி சாரோட ஃபேன்ஸுக்கு எவ்வளவு மாசுங்கிற ஒரு அடி காமிச்சலாமா? கொடுங்கப்பா, கிவ் யுவர் லவ். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப 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 நன்றி. லைட்டா வந்து ஹார்ட் வலிக்குது, ஏன்னா சவுண்ட் பயங்கரமா இருக்கு. இண்டோர் வேற அதிருது அப்படியே எல்லா பக்கமும். அவ்வளவு அன்பு உங்களுக்காக வந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா உட்கார்ந்துக்கலாம். நிறைய நம்ம வந்து உட்கார முடியாத தனுஷ் சாரை பார்க்க முடியல, ஸ்கிரீன்ல போடுறோம். we'll do that. சரி ஓகே, கொஞ்ச நேரம் தான் ஓகே. தேங்க்யூ சார். Thank you sir, it's a very cute moment. ஒரு பாப்பா வந்து தனுஷ் சாருக்காக ஒரு அழகான ரோஜா பூ கொடுத்திருக்காங்க. Thank you. Thank you. சார், அதாவது இந்த லவ் உங்களுக்கு வந்து இவ்ளோ கிடைக்குது. இத பார்க்கும்போது எனக்கே கண்ணு கலங்குது. அவ்வளோ ஓவர்வெல்மிங்கா இருக்கு சார். I know how you will feel. நீங்க ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து இப்போ இங்க வர வரைக்கும் மதுரை ஃபுல்லா கொண்டாடுறாங்க சார். தனுஷ் சார் கொண்டாடுறாங்க. வெளியில போய் காலடி எடுத்து வச்சா அத்தனை பேரும் உங்க ஃபேன்ஸ், உங்களோட அந்த நண்பர்கள், உங்களோட தம்பிகள், தங்கச்சிகள் எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க, உள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க. அழகர் வந்து ஆத்துல இறங்குனா எப்படி ஒரு திருவிழாவா இருக்குமோ, இன்னைக்கு டி சார் காலடி எடுத்து வச்ச உடனே மதுரையில அப்படி ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு சார். We are so happy and you deserve all this love sir. You completely, absolutely deserve all this love, not just for the amazing actor you are, but for the amazing human being you are. Thank you sir, thank you. Okay, so நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகரா மட்டும் இல்ல, மிகச்சிறந்த மனிதனா நம்ம எல்லாருக்கும் டி அப்படிங்கிற அந்த ஒத்த எழுத்துக்காக எல்லாரும் வந்து கிளம்பி வந்திருக்கோம். Thank you. சோ முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தரை தான் வந்து மேடைக்கு அழைக்க போறோம். சோ இவர் வந்தாரு அப்படின்னா மேடை கண்டிப்பா கலக்கட்டும். என்ன சொல்ல போறாரு? ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா சொல்லுவாரு. கண்டிப்பா அதுல வந்து நம்ம வந்து ஒரு டேக்அவே இருக்கும், ஒரு நக்கல் இருக்கும், நையாண்டி இருக்கும், கியூட்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜ். லெட்ஸ் வெல்கம்
பாருங்க. மாலை வணக்கம். ஆமா சார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் பேசி அருண் விஜய் பேசினதுக்கு அப்புறமேல கடைசியில தான் உங்க தலைவர் பேசுவாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் சுமாரா பேசினதுக்கு அப்புறம் அவர் சிறப்பா பேசுறதுக்காக அவர் வருவாரு. அதுவரை கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ஃபாஸ்டா நம்ம முடிச்சிடலாம். ஃபாஸ்டா அவர் வந்து பேச வருவாரு. ஓகேயா? மாலை வணக்கம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மண்ணுக்கு அந்த மாலை வணக்கம். வணக்கம் யாருக்குன்னா, கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க, அப்பதான் நம்ம பேசுறதை கேட்க முடியும். இந்த இட்லி கடை படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேத்து இப்ப நான் பேச போறது உங்களை பத்தி தான் பேச போறேன். அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை பத்தி தான் பேச போறேன். நீங்க யாருங்கிறது உங்களுக்கே சொல்ல போறேன். நேத்து ஒரு துக்க செய்தி வந்தது. என்ன பத்தின ஒரு துக்க செய்தி வந்தது சோசியல் மீடியால, யூடியூப்ல எல்லாம். பொதுவா என்ன பத்தி மட்டும் இல்ல, நிறைய நடிகர்களை வந்து இவர் காலம் ஆயிட்டாரு, இவர் இறைவன் நடி சேர்ந்துட்டாரு, அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும். அந்த ஒளிபரப்புற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனா ஒரு 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். வெறும் 5000 ரூபாய் பணம் கிடைக்கும். அதுக்காக உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற இந்த சொசைட்டில அன்பு எங்க கிடைக்கும்? அதுவும் தூய்மையான அன்பு எங்க கிடைக்கும்னா, மதுரையில இந்த ராஜா முத்தையா ஹால்ல தனுஷ்ங்கிற ஒரு நடிகருக்காக, தனுஷ்ங்கிற ஒரு இயக்குனருக்காக, தனுஷ்ங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பா மாத்தி வச்சிருக்கிற இங்கதான் அந்த அன்பு கிடைக்கும். எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த இட்லி கடை வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு பேரு, டைட்டில் மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி சென்னையில மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னாரு, ஒரு 4 இட்லி வாங்கி சாப்பிடறதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும், நம்ம பூ போல இட்லின்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இவர் பூ பறிச்சு அதை கொண்டு போய் வித்து அதுல வந்து இட்லி சாப்பிட்டதாக. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி, நான் சின்ன வயசுல ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க தெருவில் ஒரு ஆயா இருப்பாங்க. அவங்க இட்லி சுடுவாங்க. அங்க அந்த இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமா காலி ஆயிடும். காலையில அவங்க 6:30 மணிக்கு கடை திறந்தாங்கன்னா 7:30 மணிக்கே கடை தீர்ந்து போயிடும். அதுக்காக நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, காலையிலேயே சீக்கிரமா போய் அங்க கியூல நிற்போம். ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு போய் கியூல நிற்போம். அங்க வந்து 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். 5 அணா எங்க உள்ள போயிட்டாங்களா? சரி, 5 அணாவுக்கு 6 இட்லி கிடைக்கும். அதுக்கு போனி பண்றதுக்காக நாங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம். அந்த மாதிரி இந்த இட்லி கடை 1ஆம் தேதி தான் திறக்க போகுது. ஆனா 1ஆம் தேதி திறக்க போற இட்லி கடைக்கு அதை போனி பண்றதுக்காக இப்பவே வந்திருக்கிற போனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்க என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, டைரக்டரா இருக்கிறத விட, நடிகரா இருக்கிறத விட ஒரு அப்பாவா இருக்கிறதா எனக்கு பெருமையா பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் வந்து அவருடைய குழந்தைகளுக்கு மட்டும் அப்பா இல்ல. இந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்களா, எனக்கு அருண் விஜய்க்கு எல்லாம் பயங்கர பந்தாவா நாங்க வந்துருவோம். ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரு மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனில தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனா இந்த இட்லி பானையில, இட்லி தட்டு மேல அந்த இட்லி மாவை ஊத்துறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வெள்ளை துணி ஒண்ணு போடுவாங்க. நல்ல மல் கிளாத்து, தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத் ஒண்ணு போடுவாங்க. அந்த கிளாத்ல ஒரு 6 மீட்டர் வாங்கி அதுல 4 மீட்டர்ல வேஷ்டி சத்திக்கிட்டு 2 மீட்டர்ல சட்டை தச்சுக்கிட்டு ஒரு மாலை, அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலைய பாட்டி கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு
இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர். இவர் யாருன்னு கேட்டா இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர். இவ்வளவு சிம்பிளா இருந்து இந்த வெள்ளை வேஷில வந்து என்ன பண்றாருன்னா எல்லாருடைய மனசையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலா வேஸ்டா போயிடுது. நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை வந்து மதுரையில் மீனாட்சி தான் அழகு, மதுரையில் மீனாட்சி தான் அழகு, பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது. அதாவது அந்த பொண்ணு அழகா இருக்கிறா, மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகா இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்ப மத்தவங்களுக்கு கிடைக்கும்னா தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியலில் இல்லாதப்ப மட்டும்தான் மற்ற நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும். இவருடைய படம் அங்க போச்சுன்னு வச்சுங்களேன், வேற எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது. ஒண்ணு இவருக்கு கிடைக்கும், அல்லது இவர் படத்துல வேலை செஞ்ச, வாத்தி படத்துல வேலை செஞ்ச ஜிவி பிரகாஷுக்கு இந்த தடவை நேஷனல் விருது கிடைச்சிருக்கு. அதனால தேசிய விருது பெற்ற ஜிவி பிரகாஷுக்கு நம்ம எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுவோம். இன்னைக்கு வரல அவரு. இந்த படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசுறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு. மிஸ்டர் தனுஷ் மட்டுமே இல்லாம மிஸ்டர் அருண் விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீரோ, ஒரு கம்ப்ளீட் ஹீரோ. இந்த படத்துல ஒரு கம்ப்ளீட் ஒரு வில்லனா நடிச்சிருக்காரு. அது வந்து அவருடைய பெருந்தன்மை. அவரை பத்தி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் பேசிட்டேன் போதுமான அளவுக்கு. இந்த ஆம்பளைங்களை பத்தி நிறைய பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால சாரி அருண். அப்புறம் நண்பர் இளவரசர் வந்திருக்காரு. அவர் வந்து இவ்வளவு பெரிய நடிகர்னு தெரியாம அவரு கேமராமேன நடிச்சிட்டு இருந்தார். கொஞ்ச நாளைக்கு கேமராமேன நடிச்சிட்டு இருந்தார். அவரு சபாஷ்னு ஒரு படம், அந்த படத்தோட டைட்டிலே அவருடைய போட்டோகிராஃபியை பார்த்து தான் அந்த டைட்டிலே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல இந்த ராட்சசி ஒருத்தி நடிச்சிருக்காங்க, நித்யா மேனன். அவங்க வந்து நல்லா நம்ம மதுரகார பொண்ணு மாதிரி, கொஞ்சம் பூசின மாதிரி, அழகான முகத்துல மஞ்சள் பூசின மாதிரி ஒரு அழகான பொண்ணா இருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொன்னு யாரு, ஷாலினி பாண்டேன்னு ஒருத்தவங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விருந்தா இருக்க போகுது இந்த படம். இந்த படத்துல நானும் ஒரு சின்ன போர்ஷன் கலந்துட்டு இருக்கேன், நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வேலை செய்யும் போது தனுஷ் சார் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன், ஒரு டைரக்டரா ரொம்ப ரசிச்சேன். நான் இதை 2-3 தடவை சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா இருக்கேன். டைரக்டர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யாருமே டப்பிங்க்கு வர மாட்டாங்க. டப்பிங்க்கு வர டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தனுஷ் சாரை வந்து நான் டப்பிங்ல பார்த்தேன். ஒரு படத்துல ஒரு 25% ஆஃப் த குவாலிட்டியை டப்பிங்ல சரி பண்ண முடியும். அந்த மாதிரி டப்பிங்ல கூட விடாம இந்த படத்தோட எந்த பகுதியிலும், இன்னும் சொல்லப்போனா அந்த இட்லி கடைன்ற அந்த சிம்பிளிசிட்டியான அந்த எழுத்து உட்பட அவர் செலக்ட் பண்ண ஒரு விஷயம். அதனால இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார் அந்த அஞ்சனாவை சொல்லும் போது உள்ள போய் இட்லி சாப்பிட போயிட்டேன் சார், சாரி சார். இல்ல இல்ல, அதை நான் சொல்லிடுறேன். நாங்க போய் ஒரு இட்லி வாங்க போவோம், அந்த இடத்துல அஞ்சனா கொடுத்தோம்னா 6 இட்லி கொடுப்பாங்க. அஞ்சனாங்கிறது என்னன்னா 30 பைசா, 30 பைசா அஞ்சனா அப்ப இருக்கும். எங்க அம்மா தெரியாம பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவ்வளவு கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு. ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளவு அழகா இருக்காது. சார் தேங்க்யூ சார். ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு, எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்கதான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு. நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. இல்ல அது இல்ல, எனக்கு இந்த பொழுது போனா பொய் வந்துருது வாயில, அது ஏன்னு தெரியும். பாத்தீங்களா, இப்பதானே உங்களை பத்தி நல்லவர் வல்லவர் எல்லாம் பேசுறேன். சார் we have a few questions for you, சரியா? ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ மதுரைக்கு நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு. மதுரை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட், அதே சமயம் பயங்கரமான வீரம், இதெல்லாம் தாண்டி சில சிறப்புகள்லாம் இருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன், அதை வந்து நீங்க யாருக்கு கொடுப்பீங்க, எதனால? அது நம்ம டீம்ல இருந்தே இருந்தா இன்னும் பெட்டர், இட்லி கடையில இருந்து. இல்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸா தோணுச்சுனாலும் ஓகே, எப்படி வேணா உங்களுக்கு இஷ்டம் தான். சோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளவு வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன். மதுரை மல்லி. மதுரை மல்லி, இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளவு அழகான பொண்ணே தேவையில்லை, அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும். உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாத்தி அந்த சௌரிக்கு மேல இந்த மல்லிகைப்பூ போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். எப்படி சௌரி வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியல. சரி ஓகே,
அந்த மல்லிகைப்பூ கொடுக்கிற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்துல நான் பார்க்கல. அநேகமா பாத்துருவேன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லிகை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க? இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா? வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாம மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம்னு நான் பாக்குறேன். அந்த மத நல்லிணக்கம் இங்க மதுரையிலே இருக்கு. இங்க இருந்து கரெக்டா 2.93 கிலோமீட்டர்ஸ்ல வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த பெருமாள் கோயில்ல உள்ள துலுக்க நாச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு. துலுக்க நாச்சியா ஒரு முஸ்லிம் பிரின்சஸ். அவங்க அந்த அம்மன் அழகரை காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மல்லிகைப்பூ ஒரு மாலையா கட்டி அந்த துலுக்க நாச்சியாரு கொண்டு போய் படைச்சு வரலாம்னு நினைக்கிறேன். இதுக்குதான் பார்த்திபன் சார்ட்ட கேட்கணும் இந்த கேள்வி எல்லாம் அப்படிங்கறத. ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும். ஓகே, நான் நிறைய வச்சிருந்தேன். நீங்க ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள். கடைசி கேள்வி போயிடலாம். ஆடுகளம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்க நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க. தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்டா பேட்டைக்காரனா யார கேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் டைரக்டரா யோசிச்சு நீங்க சொல்லுவீங்க? அது எங்களுக்கு தெரியும். அந்த சேவல் சாதாரண சேவல் இல்ல, அது தனுஷோட கையில இருக்கிற சேவல். தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஒரு நடிகரையுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த சேவலை அவர் எவ்வளவு பிரமாதமா தயார்படுத்திருப்பார் இல்லையா? அந்த சேவல் கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கறதுக்கு பதிலா நம்ம சமாதானமா போயிடலாம். 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு 10 டிக்கெட் கொடுங்க, நான் சமாதானமா போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் நீங்க ஒரு படத்துக்கு பெரிய பக்கபலம். சோ இந்த படத்துல பெரிய 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 பக்கபலமா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ. நிறைய இருக்கு சார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யார கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். என்ன வேணா கூட்டு போயிடுங்க, நான் இன்னும் பாக்கல. இது என்ன கடைசி கேள்வி என்ன சார்? அத கடைசியா நான் கேட்டேன் சார். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் பத்தி உங்க ஸ்டைல்ல ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு நாங்க ஒரு தமிழ் கவிதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. மதுரையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. அது நல்லா இருந்தது அந்த கேள்வி. அந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு அவுட் ஆயிடுச்சு. அப்படியா? பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சு பேர் வாங்குறத விட பாசம் வச்சதுனால இந்த மதுரைக்கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. உண்மையிலேயே உங்களுடைய இந்த கைத்தட்டல், விசில், இது எல்லாமே யாருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரியே இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கு காத்துட்டு இருக்கேன். வெற்றி விழாவில் கொண்டாடுவோம், சந்திப்போம். நன்றி சார். தேங்க்யூ சோ மச். கேரக்டர் தனியா தெரியும், நிக்கும், பேசும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேமரா பின்னாடி இருந்து அந்த மாதிரி நிறைய கேரக்டர்களை பார்த்திருக்காரு, ரசிச்சு ஃப்ரேம் பண்ணிருக்காரு. எங்க எல்லோருக்கும் பிடித்த நல்ல மனிதர், நல்ல நடிகர், அமேசிங் சினிமாட்டோகிராஃபர் இளவரசர் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. புரியல, இருங்க பேசிடுறோம். இப்ப என்னன்னா, இந்த படம் ஏன் இட்லி கடன் பேர் வச்சாங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்டே இருக்காங்க. நான் மெட்ராஸுக்கு சினிமாவுக்கு போன வருஷம் பிறந்தவர் தான் தனுஷ். நான் மெட்ராஸ் போய் அசிஸ்டண்டா சேர்ந்துட்டேன். அந்த வருஷம் தான் அவர் பிறந்தார். அவருக்கு இந்த மதுரையை பத்தி, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சென்னையிலேயே வளர்ந்த பையன். எப்போவாவது லீவுக்கு வந்துட்டு போற ஒருத்தர். ஏன் டைரக்டா தனுஷ்டே வரேன்னா அப்பதான் நீங்க கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க, அதனாலதான். முதல்ல பாரதி ராஜா, இளையராஜா எல்லாம் தேனி பக்கத்துல இருந்து சென்னைக்கு போனப்ப ஒரு பாட்டு வரி வரும். தேவாரம் ரோட்டு வழி தேனிச்சந்த போற வண்டி போடி வெளி போனோம்னா ரோடு ரொம்ப மோசமப்பா, பத்திரமா கொண்டு போனா நான் பருத்தி கொட்டை வாங்கி தரேன். போடிங் தேவாரம்ங்கிறது ஒரு ஊர் பேரு, போடிங்கிறது ஊர் பேரு உங்களுக்கு தெரியும். அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த ஊரோட அருமையே பெருமையே அங்கிருந்து வந்தவங்க சினிமாவில் பெரிய ஆளாகும்போது சொன்னாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற சங்கராபுரத்துல இருந்து ஒரு இளைஞர், அவங்க அப்பா போய் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அவர் ஹீரோ ஆகி வந்துட்டார். இதுல முக்கியமான விஷயம் இந்த இட்லி கடையில சொல்ல போறது என்னன்னா, தனுஷுங்கிற நடிகர் ஆரம்பத்தில் அறிமுகமாவது எல்லா படத்திலையும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது, மொத்தத்தையும் திட்டி தீத்துருவார். அப்பந்தான் எதிரியாவே இருப்பான், அப்படித்தானா? அது இப்ப என்ன ஆயிடுச்சு,
பரிணாம வளர்ச்சியில வர 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 கரெக்டா வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன்னா என்ன, ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன, ஒரு அப்பனுடைய கேரக்டர் அந்த எமோஷனை நம்மளை எவ்வளவு தூரம் நம்ம உள்வாங்குறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளரையே நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகாத போது நம்ம எங்க சொசைட்டியை பத்தியோ ஒரு நாட்டை பத்தியோ கவலைப்பட போறோம். முதல்ல குடும்பத்துல அப்பா அம்மா இந்த உணர்வுகளை ஒழுங்கா கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அதை வாழும் போதே இருக்கணும். அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போதே அந்த கடமையை நம்ம செய்யணுங்கிறது தான் அடிப்படையா வச்சுதான் ஒரு இட்லி கடை. இந்த இட்லி கடைக்கு நல்ல வேளை நான் சென்னையில் உலர தெரிஞ்சு எப்படி ஒரு இட்லி கடைன்னு பேர் வந்துச்சுன்னா, அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிறது. இப்ப நம்ம மதுரை மல்லியை பத்தி பேசணும். திருச்சுழி, அருப்புக்கோட்டை, மல்லாங்கனர் பக்கத்துல தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துருக்கு. அங்க மதுரை மல்லியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடையில 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு. இப்பவே அவர் ரொம்ப குண்டா இருக்கார், அப்ப எவ்வளவு ஒல்லியா இருந்திருப்பாருன்னு பாத்துக்கோங்க. அப்ப போய் பூ பறிச்சு அதுல பாட்டி வீட்டுல காசு கேட்க கூடாது, அதுலயும் ஒரு சுயமரியாதை, இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடான விஷயத்துக்காக சொல்லுவாரு. அந்த வயசுலயே போய் பாட்டி வீட்டுல ஒரு 10 பைசா அரைனா 3/4 ரூபா கேட்டா கொடுப்பாங்கல்ல, தென்னாங்க கேட்டா. ஆனா நம்மளே உழைச்சு நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசுல போய் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ராத்திரிலாம் கனவு காண்றது 4 மணிக்கு எந்திரிச்சு அங்க போய் சாப்பிடணும் இட்லின்னு. அப்படி ஒரு இட்லி கடையை தான் இப்படி பண்ணா எப்படி இருக்குன்னு பேசி அதனால வந்து இட்லி கடை. இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாச பிணைப்பு. உயிரோட இருக்கும்போது அப்பனை பத்தி புரியலையே, உயிரோட இருந்தப்போ நம்ம அப்பாவை பார்த்திருக்கலாமே. அதை தான் இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு சொல்ற செய்தி. ஒரு காலத்துல அப்பாவை திட்டியே படம் எடுத்தவர் இப்ப அப்பாவோட அருமையை பார்க்கிறாரு. இந்த தலைமுறை இருக்கிற உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். நிச்சயமா இந்த படத்தை நடிச்சேன்ற முறையில எனக்கு ஊதியம் கொடுத்த ஒரு கம்பெனிக்கு வருமானம் வரும்னு நான் பேசுறேன். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளை பத்தி பேசணும். எப்பவுமே தான் இருக்கிற மேடையை முழுசா ஆக்கிரமிக்கிற அன்புக்கும் பண்புக்கும் உரிய திரு பார்த்திபன் சார். கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரோட பிளாஷ்பேக் பேச ஆரம்பிச்சோம்னா மதுரை மெட்ராஸ்ல ராம் தியேட்டர்னு ஒரு தியேட்டர். அங்க நான் 12C பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் ஒரு அப்ப தாவணி கனவுல 2-3 சீன் நடிச்சிருந்தார். சார் பேர் மூர்த்தி. என்ன மூர்த்தி சார், என்ன இளவரசு வாங்க, 2 பேர்ட்டுமே பஸ்ஸுக்கு காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இருக்காது. அங்க வடபள்ளியில இருந்து டீனர் வரைக்கும் சினிமா பத்தி பேசிக்கிட்டே நடந்து போவோம். அந்த மாதிரி பல நினைவுகள். பாக்கியராசோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இப்ப எல்லாரையும் வந்து ஒரு அடையாளம் கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்க தான். இந்த படத்தையும் நீங்க குடும்பத்தோடு வந்து தியேட்டர்ல பார்க்கணும். அன்புக்குரிய தம்பி அருண் விஜய், உங்க அப்பா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ தம்பி. அப்ப ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறம் நான் ரஜினி சார் தவிட்டு விஜயகுமார் சார் விட்டுட்டேன். வந்து நீங்கள் இந்த படத்துல வந்து நம்ம ஃபைட் சீன் பண்ணும்போதெல்லாம் நான் உங்களை ரொம்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா எனக்கு வந்து என்னோட பர்சனல் ஈகோ எதுவுமே இருக்காது. என்னுடைய கேரக்டர் என்ன அதுக்குள்ள போயிடுவேன். பட் ஒரு ஹீரோவா இருந்துட்டு இதுக்குள்ள உள்ள வர்றது ரொம்ப சிரமம். நீங்க அதை வந்து அழகா அடாப்ட் பண்ணிட்டு அருமையா உள்ளர போனீங்க. வெரி குட் தம்பி. காவியா, போன தடவை உங்களை பேசாம விட்டு ஒரு குற்ற உணர்ச்சி பாருங்க. கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் ரியாஸ் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, மேனேஜர்ஸ் எல்லாம் யாரும் இங்க வரல. அவங்க எல்லாத்துக்கும் என்ன ராஜா. ராஜா வணக்கம். ராஜா ராஜா வா. ராஜா கொஞ்சம் வா. இல்ல இல்ல உன்னை பத்தி சொல்லணும். வாயா இங்க வாங்க. இவர் வந்து பேர் ராஜா. இவர் இருங்க, ஏன் எங்க ஓடுறீங்க? தனுசுக்கு சாப்பாடு சமைக்கிறாரு, எங்களுக்கு சூப்பரா சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியா வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா, தயவு செஞ்சு ஊரின சேர்க்கா பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியும். மூலமா வந்து திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு, லுக்கு விட்டா என்ன செய்யறாரு, எப்படி கோபமா இருக்காரு, அத மாதிரி இருக்கிற பெரிய விஷயம். இதே மாதிரி வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும். வாழ்த்துக்கள். அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துற எனக்கு ஒரு திருப்தி. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, சுப்பிரமணிய சிவா சார். அவர் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. ஆனா தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனாலதான் தனுஷுக்கு வந்து நீங்க ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்பா. அதை வந்து நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி, ஒரு டெக்னீஷியன் இருந்ததுனால 5 நிமிஷத்துல அந்த ஏதோ ஒரு பொருள் கேட்ட வச்சுங்களேன், இந்த ஆண்டிவேன்னா அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் கேட்க கூடாது. நீங்க ஆண்டிவேன்னா ஆண்டிவே, அது தனுஷுக்கு டைரக்டரா தெரியும். இந்த ஒரு கோட்பாடு வந்து இந்த படத்துல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்மெண்டா செய்யறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்மெண்ட். அதை உங்களுக்கு எல்லாம் சொல்றது ஒரு ஹீரோவை சம்பிரதாயமா பாராட்டணுன்றதுக்காக அல்ல.
நீங்க வளர்ற தலைமுறை எந்த தொழில் பண்றீங்களோ நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம், அதுல உங்களை முழுசா ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து வெற்றியாளர்களா இருப்பீங்கிறதான் இந்த படத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூலமாகவும் நல்ல சொல்ல செய்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கன்சிஸ்டன்சி அப்படினாலே இவர் பேரு தான் வந்து சொல்லும். சினிமாக்காக எல்லா விதத்திலும் ட்ரெயின் ஆன ஒரு மனிதர், ஒவ்வொரு நிமிஷமும் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிற ஒரு மனிதர், சினிமாவை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். Very handsome, very talented, and we're very happy to welcome him on stage, and we are very happy to see you, sir. Thank you, Welcome. thank you. The stage is yours. Your fans are here, please. வணக்கம் மதுரை, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க வந்தது. ஏன்னா போன ஈவென்ட் கோயம்புத்தூர்ல நடந்தப்போ என்னால பல தவிர்க்க முடியாத காரணத்தினால என்னால போக முடியல. சோ இங்க நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்காக டிராவல் பண்ணி நீ காலையில தான் லேண்ட் ஆனேன். ஏன்னா மதுரைனாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப யதார்த்தமானவங்க, அன்பை காட்டுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இன்னும் ஒரு க்ளோஸ் பிணைப்பு இருக்கு மதுரையோட எனக்கு. உங்க ஊர் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். சோ மதுரை மாப்பிள்ளைன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு எனக்கு. சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இங்க பார்த்ததுல. அதுவும் சுட சுட இட்லி 24 hours இங்க கிடைக்கும் மதுரை மண்ணுல. சோ இங்க வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறது, ப்ரமோஷனுக்காக சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்கோர்ஸ் பார்த்திபன் அண்ணா சொன்னாரு, ஒரு ஹீரோவா இருந்துட்டு நீங்க திருப்பி இப்படி ஒண்ணு பண்றது ரொம்ப தைரியம் வேணும்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா என்ன இருந்தால் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ஒன்னு பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. பட் அதுக்கான சரியான கதை அமையல. பட் திடீர்னு தனுஷ் பிரதர் கூப்பிட்டாரு, அஸ்வின் என்ற கதாபாத்திரம் சொன்னாரு. பட் எனக்கு வந்து என்னன்னா, கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமா இருக்கும், இல்லைன்னா கூப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஒரு இயக்குனரா அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை. ஐ திங்க் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த கதாபாத்திரத்தை கையாண்ட விதம், இது வந்து கதையில டிராவல் ஆகிற விதம், இதுக்கான ஒரு பினிஷிங், எந்த இடத்துலயுமே அதை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருந்தாரு. ஸோ தேங்க்யூ தனுஷ் சார். நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆக்டரா தனுஷ் பிரதர் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். அதாவது ஸ்கிரீன்ல ஒரு அசுரத்தனமான நடிப்பு. ஆனா ஒரு இயக்குனரா அவர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு இயக்குனர். அதான் நாம் ஆல்ரெடி நாங்க ஆடியோ லான்ச்ல நிறைய பேசியிருக்கோம். ஐ திங்க் அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேல ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு ஹியூமன் பீயிங். அவ்வளோ அவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ சந்தோஷமா அழகா அவங்கள வச்சிருப்பாரு. அதே மாதிரி தான் எங்க ஆர்டிஸ்ட் எல்லாரையும் சரி, எங்க யூனிட் எல்லாரையும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா வச்சிருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து நான் வியந்திருக்கேன். என்னன்னா திடீர்னு ஷூட்டிங் முடிச்சுட்டு பேக்கப் ஆயிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதாவது ரோட்டு கடையில நின்று எங்க சாப்பிடுவோமா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரோட்டு கடையில உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் திடீர்னு காலையில கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பைக் 2 வச்சுட்டு நாங்க பைக்ல போய் ஷூட்டிங் போனது உண்டு. சோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து அவ்வளவு யதார்த்தமா இருக்கிறது இல்ல. பட் ஹி இஸ் வெரி வெரி ட்ரூ டு ஹிம்செல்ஃப். சோ அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு லாயல் ஃபேன்ஸ் பிரதர். சோ இட்லி கடை எனக்கு வந்து ஒரு முக்கியமான படமா இருக்கும். எனக்கு வந்து துளி அளவு கூட எனக்கு வந்து இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கதை அந்த மாதிரியான ஒரு கதை, இப்படி ஒரு கதையில பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. சோ இது வந்து நிச்சயமா நம்மளோட மண் சார்ந்த ஒரு கதையாகவும், ஐ திங்க் பார்த்திபன் அண்ணா சொன்ன மாதிரியும் அண்ட் இளவரசர் சொன்ன மாதிரியும் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு கதையா இருந்துச்சு. ஒரு யதார்த்தமா எடுத்திருக்காரு. அண்ட் அதுல எல்லா நடிகர்களையும் வச்சு அவ்வளவு அழகா அவர் வேலை வாங்கின விதம் அமேசிங். நிச்சயமா உங்களுக்கு October 1 உங்க எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். குடும்பமா நீங்க வந்து படத்தை பார்க்கலாம். அண்ட் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு படத்துல. அப்கோர்ஸ் நான் இருக்கிறதுனால ஆக்ஷனும் இருக்கு. சோ அது சிறப்பாவே இருக்கும். இன்னும் எப்படி தனுஷ் பிரதர் ஒரு நல்ல ஒரு ட்ரூவான பர்சன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒருத்தர் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது.
எந்த லெவலுக்கு வேணா போய் அதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஏன்னா பிகாஸ் நான் பழகுனப்போ திடீர்னு என்னோட ரெட்டத்தலை, அடுத்த படம் ரெட்டத்தலையில தனுஷ் பிரதர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கண்ணம்மா கண்ணம்மா. அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சு, அந்த ஒரு பாட்டு மட்டும் இருந்துச்சு. அதை நான் வந்து டீம் ஃபுல்லாவே வந்து தனுஷ் பிரதர் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. பிகாஸ் ஆல்வேஸ் நான் ஆப்ளிகேஷனை யார்ட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். பட் எல்லாரும் சொன்னாங்க, இல்ல சார் நீங்க போய் கேளுங்க, தனுஷ் பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து நீங்க போய் கேளுங்க அப்படின்னாரு. ஸோ போய் டியூனை போட்டு காமிச்சிட்டு அவர்கிட்ட அவர் ரசிச்சுட்டே இருந்தாரு. அப்புறம் டியூனை போட்டு, இல்ல பிரதர் நீங்க பாடினா நல்லா இருக்கும், பண்றேன் பிரதர் அப்படின்னாரு. உடனே இப்ப எப்படி நான் அவருக்கு பண்றேன்னு சொன்னனும், ஸோ அதுக்கு அவர் பதில் சொன்ன விஷயம் பாருங்க, நீங்க எனக்கு பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஜெஸ்டர் பிரதர், தேங்க்யூ சோ மச். அண்ட் நிறைய பெரிய ஸ்டாக்கா, சத்யராஜ் அண்ணன், பார்த்திபன் சார், நித்யா மேனன், அப்புறம் ஷாலினி பாண்டே, அப்புறம் இளவரசன், ராஜ்கிரண் சார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட புதுசா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தனுஷ் சார் மூலியமா எனக்கு இந்த படத்துல கிடைச்சது. அண்ட் ரொம்ப நல்ல அனுபவம், நிறைய விஷயங்கள். ஐ திங்க் ஒரு ஆக்டரா, நான் ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர், என்ன டைரக்டர் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த படத்துல பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஐ திங்க் தனுஷ் பிரதரோட அவரோட விஷன் தான். ஸோ ஐ திங்க் நிச்சயமா நீங்க 1ஆம் தேதி பார்க்கும் போது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் சாங்ஸ் எல்லாமே ஜிவி பிரகாஷ் பிரமாதமா போட்டிருக்காரு. நான் வெயிட் பண்றது RRரோட படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ ஐ திங்க் உங்க கூட 1ஆம் தேதி நானும் சேர்ந்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பிரதர் காட்டுறாரா என்னன்னு தெரியல, பாத்துடலாமா, பட் அவங்க கூட பாக்குறதுல ஒரு கிக்கு தான். ஸோ உங்க கூட சேர்ந்து பாத்துறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னமா, கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரோம். விக்டரா? கேக்கல, என்ன சொல்றாங்க கேக்குதா? பேசினாலே கேட்க மாட்டேங்குது. நீங்க வாயை குவிக்கையில் என்ன டயலாக்னு எனக்கு கேட்கலையே, சொல்லுங்க. நம்ம அவங்களுக்கு தனியா நம்ம வந்து பதில் சொல்லிடலாம் சார். ஆனா நிறைய கேள்வி வச்சிருக்கேன் சார் உங்களுக்கு. நீங்களும் கேள்வி வச்சிருக்கீங்களா? ஆமா சார். சரி. சோ இட்லி கடைக்கு நீங்க பா லவ் யூ கைஸ். என்னப்பா வருது எல்லாம் இத பாருங்க. தனுஷ் சார் அக்கா கையில क्वेश्चन இருக்கு. தியேட்டருக்கு தனுஷ் சாரை கூட்டு வரணுமா? சரி, கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இப்பயே கேட்டிருப்பாரு. அவரு ஃப்ரீயா இருந்தாருன்னா அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் நான். கண்டிப்பா கூட்டிட்டு வரோம். ஓகே, எஸ். சோ சார் குவிக்லி, சோ ஆன் ஸ்கிரீன்ல வந்து நீங்க ஆன் ஸ்கிரீன்லயும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி இட்லி கடை டீம்ல வந்து எல்லாரோடையும் நிறைய பழகிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க அவங்க நடிக்கிறது. சோ நான் ஒரு சில பேரை வந்து பத்தி கேக்குறேன். சோ ஆன் ஸ்கிரீன்ல ஆஃப் ஸ்கிரீன்ல உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லணும். சோ முதலாவதாக நம்ம எல்லாருக்கும் பிடித்த சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் என்ன சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட நடிக்கிறதே எனக்கு வந்து, ஏன்னா நிறைய பேசுனது இல்ல அந்த டைம். சோ இது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. சோ ஆஃப் ஸ்கிரீன் இஸ் வெரி பயங்கர ஜோவியலான ஒரு கேரக்டர். ஏன்னா நானும் பார்த்திபேன்னா ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரே ஃபிளைட்ல டிராவல் பண்ணோம். சோ அந்த 1.5 மணி நேரம் ஜேர்னி ஏதோ 5 நிமிஷம் போன மாதிரி தெரிஞ்சு, அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ வண்டர்ஃபுல் இன் தட் வே. லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. அந்த டைம் நடந்த விஷயங்கள், இட் வாஸ் சோ வண்டர்ஃபுல். அண்ட் இஸ் சோ ரொம்ப ஜாலியான பர்சன். பட் அப்படியே ஆன் ஸ்கிரீன் போயிட்டோம்னா அவர் வந்து அப்படியே என்னன்னா, இப்போ ரொம்ப சீரியஸா நம்ம ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், காமெடி பண்ணிட்டு இருக்கோம், பட் சீன் டக்குன்னு சீரியஸா இருந்தா உடனே ஷிஃப்ட் ஆகிக்கிறாரு. ஷிஃப்ட் ஆகி அந்த இதுக்கு அண்ட் பிளஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. அதான் சொன்ன மாதிரி அவர் அப்பயே சொன்னாரு, தனுஷ் பிரதருக்கு என்ன தேவை, அந்த மீட்டர் என்ன, அப்போ அதுக்கு இது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணுமா அப்படின்ற விஷயமெல்லாம் உடனே அடாப்ட் ஆகி பண்ணிக்கிறாரு. பட் எனக்கு நான் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதுனால உடனே ஈஸியா அடாப்ட் ஆயிடுவேன். பிகாஸ் ஐ நியூ வாட் தனுஷ் பிரதர் வாண்டட் முன்னாடியே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சோ அதனால எனக்கு ஈஸியா இருந்தது. பட் அவருக்கு வந்து 2-3 டைம்ஸ் ஆச்சு. பட் இட் இஸ் வண்டர்ஃபுல் தட் இஸ் டூயிங் தட். டெஃபினெட்லி, அப்சல்யூட்லி a sweetheart. And அடுத்தது வந்து ராஜ்கிரண் சார். I love him. ராஜ்கிரண் சார் ரொம்ப
ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் அண்ட் உண்மையான ஒருத்தர். பிகாஸ் நான் பாண்டவர் பூமி அவர் கூட வேலை செய்யும் போது எப்படி இருந்தாரோ அதே தான் இன்னைக்கும் அவரை பார்க்குறேன். ரொம்ப அன்பானவர். அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் ஆன் ஸ்கிரீன்லயும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பண்ணும் போது ஒரு ஜெனுனிட்டி தெரியும். அவர் ஒரு டயலாக் டெலிவர் பண்ணாலும் அந்த ஒரு ஜெனுனிட்டி தெரியும். அதுதான் ராஜ்கிரண் சார் பார்த்தேன். அண்ட் பசங்களுக்காக முக்கியமா இந்த பேரை கேட்டே ஆகணும். ஷாலினி பாண்டே அவர்கள் பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா நான் ஆல்ரெடி ஐ திங்க் ஆடியோ லான்ச்ல நான் சொன்னேன், ரிலே பண்ணுவாங்க. பயங்கர பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் எங்களுக்கு எல்லாம் பெரிய என்டர்டெயின்மெண்டா இருந்தாங்க செட்ல. அண்ட் ஷீ இஸ் வெரி கியூட். பட் அதே சமயத்துல ஷீ இஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் அண்ட் ஜாலியா இருக்கும். பட் அதே சமயத்துல ஆன் ஸ்கிரீன்ல வந்து பெரிய டயலாக் ஒரு சீன் இருந்தது. ஸோ அதை மெமரைஸ் பண்ணி எப்படி, ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் வேற, அது எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது பயங்கர டவுட் இருந்தது. பிகாஸ் அவங்க அதை உச்சரிக்கணும் இல்லையா கரெக்டா. பட் அதை வந்து ஒரே ஷாட்ல அவங்க பண்ணி முடிச்சாங்க. ஐ திங்க் தனுஷ் பத்ரோட கைடன்ஸ்ல ஐ திங்க் ஹி மேட் இட் சிம்பிள். அங்கங்க இல்ல நீ பரவாயில்ல, இந்த மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஐ டேக் கேர், நீ பண்ணிட்டுனா நான் ஒரே ஷாட்ல பண்ணிச்சு. ஸோ இன் தட் வே ஷீ இஸ் ரியலி குட். தனுஷ் சார் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு ஒரு கேரக்டருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு டெப்த், ஒரு வர்த் இருக்கும் இல்லையா. அண்ட் இப்போ நீங்க வந்து யோசிச்சு சொல்லணும் சார், பார்த்திபன் சார். பார்த்திபன் சார் இப்படியே தான் எது பேசினாலும் ஒரு சின்ன டபுள் மீனிங் இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல. ஆன் ஸ்கிரீன்ல அவரு அததான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ஒரு சின்ன டயலாகா இருந்தாலும் இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுவாரு. அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீரோயின்ஸ் அப்படிங்கும் போது நடிப்பு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம், பயங்கரமா நடிக்கிறாங்கன்னா அதுல கண்டிப்பா எல்லார் மனசுலயும் இவங்க இருப்பாங்க. நித்யா மேனன் மேம். நித்யா மேனன் மேம் ஆல்ரெடி she's a wonderful actress. She's a very sweet person. எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்ல, பட் I worked of course இருந்தது. So அந்த few hours-ல அவங்க கூட மீட் பண்ணதுல she's a very sweet person. And ரொம்ப ஒரு I think she's focused. And அது வந்து அப்படியே அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க படத்துல பண்ணும்போது I think that reflects ன்னு நினைக்கிறேன். அடுத்து நான் கேட்கவே வேணாம் சார், நான் வாயை திறந்தாலே அவங்க யார பத்தி கேட்க போறேன் தெரியும். டி சார் அவர் ஏதாவது எங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல பயங்கரமா ஒரு விஷயம் சொல்லி மாட்டி விடுறதுக்குலாம் எதுவுமே இருக்காது சார். நல்ல மாட்டி விடுறதுக்குலாம் இல்ல, அவரோட நல்ல மனுஷன். ஆஃப் ஸ்கிரீன்ல அவருக்கு பிடிச்ச விஷயம் அவரோட டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒரு தேடல் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரூமுக்கு போனாலும் சும்மா இருக்கிறது இல்ல. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு கீபோர்டு இருக்கும், அப்புறம் எழுதிட்டு இருப்பாரு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாரு. தட் இஸ் ரியலி நைஸ் டு சி. எல்லாரும் அந்த ஒரு தேடல் எல்லார்ட்டையும் இருக்கணும். அண்ட் ஐ லவ் தட் அண்ட் ஐ அட்மயர் இன் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதனால தான் இந்த அவுட்புட் கிடைக்குது. ஆன் ஸ்கிரீன் ஐ திங்க் நம்ம அவரை லேசா அப்படி எடை போடவே முடியாது. ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் ஸ்கிரீன். எப்படி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்ட்டா வச்சு வேலை வாங்குற விதமா இருக்கட்டும், இல்ல அவர் ஆன் ஸ்கிரீன்ல நடிக்கிற விதமா இருக்கட்டும், ஹி நோஸ் ஆல் த பிளஸ் அண்ட் மைனஸஸ். ஸோ அதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் இயக்கணும்னு என்னோட ஆசை சார். ஏன்னா பிகாஸ் ஐ நோ நிறைய கதை வச்சிருக்காரு தலைவர, சூப்பர் கதை வச்சிருக்காரு. நிறைய அப்பப்போ ஒரு ஒன்லைன்லாம் நாம கேட்டது உண்டு. தொடர்ந்து நீங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கணும் சார். ஐ திங்க் யூ ஹேவ் a lot to go in your direction path. ஸோ ஆக்டரா, ப்ரொடியூசரா, லிரிக் ரைட்டரா, டைரக்டரா நீங்க வந்து தனுஷ் சார் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த பல முகங்கள் இருக்கும்போது நாங்களும் நிறைய வந்து ரசிச்சிருக்கோம். ஆனா ஒரு மனிதரா அவரை பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆற ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, அவர் சொல்றது அன்பு, எண்ணம் போல் வாழ்க்கை. இதுதான் ஐ திங்க் அவர் எண்ணங்கள் நல்லா இருக்கு, அதனால வாழ்க்கையும் நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட். நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி he respects people who give love. அது ரொம்ப முக்கியம். அது வந்து உண்மையா கொடுக்கறாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது தேங்க் யூ சோ மச். அண்ட் இது வந்து நான் क्वेश्चंस எல்லாம் ஏன் சார்பா நான் கேட்டேன் சார், என்ன கேட்கணுமோ. ஆனா ஃபேன்ஸோட ரிக்வெஸ்டா நான் வந்து ஒன்னு வைக்க போறேன், உங்களுக்காக ஒன்னு கேட்க போறேன்.
சரியா? இது உங்களோட மூமெண்ட். உங்களை நாங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா செலிப்ரேட் பண்ணி அப்படி ஒரு செலிப்ரேஷன் மோட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரே ஒரு ஆட்டத்தை போட்டீங்கன்னா ஆட்டம் போடுறவர் அங்க இருக்காரு. போயிடும். Thank you sir, you are such a sweetheart, such a sport. எங்களுக்காக வந்து இவ்ளோ அழகா பேசிருக்கீங்க. And this is going to be massive. We are waiting for the face off. Definitely. நிச்சயமா பெரிய ஃபேஸ் ஆஃப் இருக்கு. நானும் தனுஷ் பிரதரும் ஒரு சீக்வென்ஸ் மீட் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. October 1st பாருங்க. லவ் யூ கைஸ். எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். Thank you so much. குட்டிடி ஒருத்தர் வந்து நம்ம கூட இருக்காரு. சோ தனுஷ் சார் வந்து சின்ன வயசுல வந்து போர்ட்ரே பண்ணி ஒரு கேரக்டர் ஸ்கிரீன்ல காட்டணும்னா அது வந்து அது பட்டாசா இருக்கணும். அது ஓகேயா? சின்னதா இருந்தாலும் ஆட்டம் பாம் மாதிரி வெடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டம் பாம்பை தான் வந்து நம்ம கூப்பிட போறோம். தீகான், மாஸ்டர் தீகான் அவர்களே மேடைக்கு. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த தனுஷ் சாருக்கு ரொம்ப வணக்கம். இந்த படத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். என்னால் பணிவார்ந்த வணக்கம். நான் இந்த படத்துல நடிக்கும் போது நல்லா ஜாலியா இருந்தேன். எல்லா கூடயும் தனுஷ் சார் கூட நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு ஜாலியா இருந்தேன். ஆனா அக்டோபர் 1 அன்னைக்கு தனுஷ் சாரோட ஃபேனு மற்ற எல்லாருமே இட்லி கடை படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த ஊர்ல பார்க்கணும்னு நான் சொல்றேன். இந்த ஊரை பத்தி சொன்னியா? எங்க ஊர் மதுரையில தனுஷ் சார் வந்திருக்காருக்கு. நான் ரொம்ப பாசமா நல்லா நல்லா அன்பா நினைக்கிறேன். நீங்க கமான் சொல்லும் போது பயப்படல. அப்படியே டீச்சர் ஹெட்மிஸ்டர் நிக்கிற மாதிரி இப்படியே நடுங்கிறா. ஐயோ என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு. ஆனா பயங்கரமா இருக்குப்பா அந்த அவுட்ஃபிட், அந்த மாலை. அப்படியே டி சார் அப்படி கொண்டு வந்து மினியேச்சர் பண்ணி நிக்க வச்ச மாதிரி இருக்கான் பயப்புல. எப்படி இருக்காரு குட்டி டி சார்? சரி, என்ன சொல்ல போற மதுரை மக்களுக்கு? ஒரு டயலாக் ஏதாவது சொல்லி காட்டுறியா? ஏய், முக்கியமான டயலாக சொல்லிடாது. அப்புறம் அந்த கதை சரி அந்த ஆண்டி தான் கேட்டாங்க அப்படின்னு வந்து என்ன மாட்டி விட்டுற போறேன். சரியா? சொல்றியா? இல்ல தனுஷ் சார் டயலாக் ஏதாவது சொல்லு. மாசா செஞ்சிடுவேன். So sweet of you. எனக்கு புரியுது, இவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கும் பயமா தான் இருக்கு. பயத்தை வெளியில காமிக்காம அப்படியே இருக்கணும். ஓகே, இதுல வர உங்க அம்மா பாரு, அவ்வளோ ஆசையா அவங்களுக்கு கண்ணுல தண்ணி வருது பின்னாடி. அப்படியே அப்படியும் அது மீறாம அப்படியே உன்னை போக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே அக்காவா தங்கச்சியா? தங்கச்சியா அக்காவா தெரியல, ஒரே சைஸ்ல இருக்காங்க. வாங்க மேம், வாங்க ப்ளீஸ். அம்மாட்ட மைக் கொடுக்கணும். எல்லாருக்கும் மாலை வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என் பசங்க தான் எனக்கு உலகமே. ஆனா தனுஷார் இடத்துல என் பையனை சூஸ் பண்ணி அவனோட ஒவ்வொரு ஆசைவையும் அவர் பாராட்டினாரு.
அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஊர்ல பிறந்த பையன், இவனுக்கு எல்லாமே நாங்க மட்டும்தான். இனிமேல நீங்க தான் எல்லாமே என் பையனுக்கு. நீங்க எல்லாரும் இருக்கீங்கிற தைரியத்துல நான் என் பையனை இந்த சினிமால இது பண்ணிருக்கேன். அதை விட எனக்கு முக்கியம், தனுஷ் சார் வந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த சாமி தான் நான் கும்புற சிவனும் முருகனும் சேர்ந்து என் பையனுக்கு தனுஷ் சார் வந்து கிடைச்சாங்க. இந்த படத்துலயும் அவனோட பேரு முருகன் இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த எங்களை செலக்ட் பண்ணி என் பையனுக்கு இவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்த உங்களுக்கு நான் சாகுற வரைக்கும் எப்பவும் நன்றியோட இருப்பேன் சார். அவன் வந்து எத்தனையோ படங்கள் பண்ணிருக்கான். ஆனா இந்த படம் அவனோட லைஃப்ல ஒரு திருப்பு முனையா இருக்குன்னு நான் உங்களை நம்புறேன். அதோட என்னோட மக்களை நம்புறேன். நீங்க எல்லாருமே அவன் நடிக்கிற ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். லவ் யூ தனுஷ் சார். லவ் யூ மதுரை மக்களே. சொல்றதுக்கு வேற தெரியல. ஐயோ, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்க வந்து அப்பல இருந்து பாத்துட்டே இருக்கோம், கண்ணுல தார தாரையா தண்ணி ஊத்தினாலும் போனை மட்டும் அப்படியே புடிச்சிருக்காங்க. இந்த மொமெண்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு. என் பையனுக்கு அம்மா போட்டிருக்கு இந்த படத்துல. ஆக்சுவலா அம்மா போடுற சீன் மாதிரி இருந்துச்சு. அப்ப எனக்கு வதக்கன்னு வச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 எக்ஸாம் ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு வந்ததுமே அம்மா போட்டுருச்சு. இன்னைக்கு தண்ணி ஊத்திட்டு நான் தனுஷ் மாமா பாக்கணும்னு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு நீதாமா கூட வரணும். ஆனா எங்க கிட்ட பாஸ் எதுவும் இல்ல. ஆனா அங்க உங்களை நினைச்சேன். அந்த சிவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்து என் பையனை முன்னாடி உட்கார வச்சுட்டாரு. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதாவது தனுஷா, நான் இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன், இதுக்கப்புறம் நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நீங்க எப்பவுமே நான் உங்களை நினைச்சிட்டே இருப்பேன் சார். கடைசி வரைக்கும் என் பையன் நான் சொல்லிருக்கேன், நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ அவருக்கு எப்பவும் விசுவாசமா இருக்கணும். அதை ஞாபகமா வச்சுக்கோ. நீ இத்தனை படங்கள் பண்ணிருந்தாலும் இந்த படம் தாண்டா எனக்கு ரொம்ப பெருமை. நீ எவ்வளவு பெரிய ஹீரோ. ஆனா அவன் ஆவா சார், உங்களுக்கு இருக்கிற மாதிரி என் பையனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. என்னோட வாட்ஸ்அப்லயுமே எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை தான் சொல்லுவேன். நான் வயிற்றுல இருக்கும் போதே உங்களை தான் நினைச்சேன். நான் வந்து அப்படி பிள்ளை பார்த்தேன். என் பையனை பாருங்களேன், அப்படிதான் இருப்பான். அதனால கண்டிப்பா தனுஷ் சாரை விட மன்னிச்சுக்கங்க, ஒரு படி மேல என் பையன் வருவான். ஒரு படி கூட்டம் பையனுக்கு இருக்கும். அதை நான் நம்புறேன். தேங்க்யூ. லவ் யூ சார். இளவரசன் சார் கூட நிறைய படம் பண்ணிருக்கோம். தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்திபன் சாருக்கு கங்கா கௌரி படத்துல இருந்து அருண் விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அருண் விஜய் சாருக்கும் இங்க நன்றி. காவ்யா மேம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பையனை அழகா காமிச்சதுக்கு. ஒவ்வொரு பாட்டுலயுமே என் பையனை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டெல்லாம் வைப்பீங்களா நினைச்சு சத்தியமா சொல்றேன் தனுஷ் சார், நான் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உண்மையா இருப்போம் சார். இதுக்கு மேல எனக்கு தெரியல, நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அதுல ஒரு துளியா நானும் இருப்பேன், என் குடும்பமும் இருக்கும். இவங்க எல்லாரும் அவங்க அன்பை வந்து உங்களுக்கு கொடுக்க போறாங்க உங்க பையனுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்ன தெரியுமா? அம்மாவோட அந்த முத்தம் தான் பெரிய பரிசு, பெரிய சன்மானம் குழந்தைக்கு. பாத்தீங்களா? சார் வந்துருவான் சார். அப்படி தூக்கி போட்டு இப்படி நடந்து போனா பாருங்க மாஸ். அதாவது ஒரு குழந்தை அவங்க அம்மா வந்து இவ்ளோ ஓவர்வெல்மிங்கா அவங்களுக்கு வந்து கண்ணு கலங்கி வந்து சொல்றாங்க, என்னைக்குமே நான் வந்து உங்களை நினைச்சிட்டு இருப்பேன், விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு. ஒரு குழந்தையோட ஒரு ரொம்ப அழகான ஒரு பிரைட் ஃபியூச்சர் எங்களால பார்க்க முடியுது. எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கும். அந்த ஒரு திறமையை நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவன் பெரிய பெரிய ஸ்டாரா வரப்போறான். அண்ட் என்ன கண்டிப்பா நீங்க பேச விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷம் ஓகே, 2 நிமிஷம் கூட இல்ல, 20 செகண்ட் பேசிக்கிறேன். தெரிஞ்ச நான் வேற எதுவுமே பேச போறல. தெரியாத விஷயம் ஒண்ணு சொல்றேன்.
வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, எப்ப ஆரம்பிக்கலாம், எல்லாரும் வந்தாச்சா, இவங்க வந்தாச்சா, அவங்க வந்தாச்சா, இதோ 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, இதோ 5 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே நாங்க இவ்ளோ பெரிய விழா அப்படின்னா விழாவின் நாயகன் கடைசியா தான் நாங்க கூப்பிடுவோம், ஏன்னா நீங்க எல்லாம் அவருக்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா தனுஷ் சார் வந்தாச்சா அப்படின்னா அவர் 5 மணிக்கே ரெடியாகி கேரவன்ல இருக்காருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இத்தனை வருடம் இவ்ளோ உழைப்ப கொட்டிருக்காரு, இவ்ளோ ஃபேன்ஸ் நீங்க இருக்கீங்க, ஒரு பெரிய உச்சத்தை தொட்டாச்சு. ஆனா அவரோட உழைப்பு, அவரோட பங்க்சுவாலிட்டி, அவர் உழைப்பு, அந்த ஜாப் மேல இருக்கிற அவரோட அந்த லவ் அப்படிங்கிறது இத்துணூண்டு கூட குறையில, இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. அதனால்தான் உங்க எல்லார் மனசுலயும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. டி வெல்கம். ஓம் நம சிவாய. என்ன பாவா, நல்லா இருக்கீங்களா? மதுரை கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் வரேன்னு நினைக்கிறேங்க. என் மனசுக்கு ரொம்பவும் நெருக்கமான ஒரு ஊரு. நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான காரணத்தை நான் முதல்ல சொல்றேன். என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சங்கராபுரம் எங்க அம்மா பிறந்த ஊர், மல்லிகாபுரம்ங்கிறது எங்க அப்பா பிறந்த ஊர். இந்த படத்துல வர மாதிரியே எங்க அப்பாவும் பொழப்பு தேடி சென்னைக்கு வருதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சென்னைக்கு வர அவர்கிட்ட காசு இல்ல, பஸ்ஸுக்கு காசு இல்ல. அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க, மதுரையில இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும். ஆனா மதுரைக்கு வரவும் காசு இல்ல. அப்ப செல்வராகவன் சாருக்கு 4 வயசோ ஏதோ. எங்க அம்மா 3 மாசம் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க. அப்படி எங்க அப்பா பிரெக்னண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்களை எப்படியாவது இங்க கொண்டு வரணும்னு. எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும். ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல. எனக்கு மதுரையில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பா ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சிட்டும் கை தட்டிட்டும் மட்டும் இல்லாம எந்திரிச்சு வாங்கயா, இங்க வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சு இங்க வரணும்.
எல்லாராலையும் முடியும். கண்டிப்பா நீங்க இதை செய்யணும். செய்வீங்கல்ல? கண்டிப்பா செய்யணும். நான் மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்த நான் ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன் நானு. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது. எவ்வளவோ எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர் எது இருந்தாலும் அந்த 200-250 நாள் நாங்க இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும். அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன். அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான், இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன். சாவமேல கைய வச்சேண்டு வை கொண்டே புரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தயம் அடிக்கிற சேவல் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பேன்னு பிளைட் பிடிச்சி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயான்னு ஏதோ ஒரு தியேட்டர் நினைக்கிறேன். அந்த தியேட்டர் ஏதோ ஜெயான் முடியும் ஞாபகம் இருக்கு. அங்கதான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால மறக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கே நிறைய விஷயங்கள் புரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. இந்த இட்லி கடை ஒரு சாதாரண படம், சிம்பிளான படம். ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சார் ரொம்ப நேரமா நான் பேசுறது எனக்கு கேட்கல சார், அதனால ஹை டெசிபல்லே பேசிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல. வடசென்னை 2 சார், வடசென்னை 2 வடசென்னை 2 கேக்குறாங்க சார். வடசென்னை 2 அடுத்த வருஷம் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அவங்க குடும்பம் மீதும் அவங்க குழந்தைகள் மீதும் இருக்கணும். நல்லபடியா பார்த்துக்கோங்க. குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க. அக்டோபர் 1ஆம் தேதி இந்த இடத்துல இந்த பாட்டோட லிரிக்ஸ் வந்து இந்த படத்தோட மொத்த ஜீவனும் இந்த பாட்டோட வரிகள்ல இருக்கு. அதை எழுதி கொடுத்த ராஜமுருகன் சாருக்கு என்ன நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை நம்பி நடிக்க வந்த என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். எங்களுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு படம் எடுக்கிறோம். எங்களுக்குள்ள நன்றி சொல்லுங்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே என் மேல இருந்த நம்பிக்கையில மட்டுமே அவங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. இங்க இருக்கிறவங்களை குறிப்பிட்டு சொல்றேன். எஃபர்ட் எடுத்து இங்க வந்திருக்காங்கிறதுனால இங்க இருக்கிறவங்களை மட்டும் குறிப்பிட்டு நான் பேச விரும்புறேன். அருண் விஜய் சார்,
நீங்க சொன்ன மாதிரி நீங்க கதை கூட சரியா கேட்கல, உடனே டக்குன்னு ஓகே சொல்லி என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க. அவருடைய படம் இப்போ ரெட்டத்தலைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஒரு 30-35 நிமிஷம் அந்த படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரி த்ரில்லரா இருக்கு அந்த படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாழ்த்துக்கள் பிரதர், கண்டிப்பா அந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய டெடிகேஷனுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. பார்த்திபன் சார் மீண்டும் மீண்டும் ரொம்ப நன்றி. நீங்க தான் அதை இன்னுமே எங்க போனாலும் சின்ன கதாபாத்திரம் சொல்றீங்களே தவிர, நீங்களே படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சின்ன கதாபாத்திரம் இல்ல, மக்கள் சொல்லுவாங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இளவரசு சார் நம்ம திருவிளையாடல சேர்ந்து நடிச்சோம். என் மனசுக்கு பிடிச்ச முத்துகிருஷ்ணா நீங்க அந்த படத்துல நடிச்சிருந்தீங்க, கண்டிப்பா நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு சந்தோஷம் இருந்தது. உங்க கூட பழகின நாட்கள் ரொம்ப அழகா இருந்தது. பேசின நாட்களை விட நான் உங்ககிட்ட நிறைய, உங்க கேரக்டர் நல்லா இருக்க நான் இன்னும் எழுதிக்கிட்டே இருந்தேன், இன்னும் பெட்டர் ஆயிட்டே போச்சு. அதனால இன்னும் நிறைய நாட்கள் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எந்த விதமான ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. தம்பி வந்துடுறேன் தம்பின்னு வந்து எனக்கு கோஆபரேட் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். என்னுடைய ரசிகர்கள்லாம் என்னுடைய படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணணும்னு இவ்வளவு நாள் ஆசைப்பட்டாங்களோ, அவர் அதை பண்ணி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த படத்தை அவர் ப்ரோமோட் பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்காக உங்க சார்பா ஆகாஷ் பாஸ்கருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், என் சார்பாவும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி, அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன். சார் உருகிட்டோம் சார், எல்லாரும் உருகிட்டோம் சார். அப்பா, இட் வாஸ் சோ டிவைன். ரொம்ப 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 அழகா இருந்தது. எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு சார் உங்ககிட்ட. அதாவது இங்க இருக்க ஒவ்வொரு பசங்களுமே அவங்கள வந்து ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் நினைச்சுப்பாங்க நீங்க ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது. ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபிளா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் வரும், நம்மளும் இந்த மாதிரி தட்டி தூக்கி பெரிய ஆளா வந்துரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா ஆன் ஸ்கிரீன்லயும் நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சோ உங்க டயலாக்ஸும் அதே மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் சார். ஒரு சில டயலாக்லாம் சொல்றேன் சரியா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க எல்லாருக்குமே வந்து ரிலேட்டபிளான ஒரு டயலாக். அந்த டயலாக் உங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல எந்த மொமெண்ட்ல கனெக்ட் ஆகுது அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க. பாட்டு நம்ம கேட்டா பாடுவாரு, பட்டுன்னு பதில் சொல்லுவாரு. அதுதான் நம்ம டி சார். கண்டிப்பா இது வந்துடும் நம்மளுக்கு வேற மாதிரி. ஃபர்ஸ்ட் டயலாக் கேட்டுலாமா? பிளே பண்ணிடலாம் சார் உங்க வாய்ஸ்ல. அந்த மாதிரி கேட்டு நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுறோம். சுனாமிலே ஸ்விம்மிங்ல போடுற இது எந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆச்சு? ஐயா, என் வாழ்க்கையே அதுதான். சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விம்மிங் தான். இன்னும் ஸ்விம்மிங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கப்பா. ஓகே, தேங்க் யூ. அடுத்த டயலாக் போயிடலாமா? எல்லாம் மடப்பாடமா நமக்கு தெரியும். டிஜே அடுத்தது பிளாக் ப்ளே பண்ணு. சேட்டை பிடிச்ச பையன் சார், ரொம்ப ஜாலிக்காக என்ஜாய் பண்ணுவாங்க. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிகளா என்ஜாய் பண்ணுவான். மாறி ஆக்சுவலா கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான் நானு. பாத்தீங்களா? சின்ன வயசுல. ஆனா என்னுடைய அண்ணா தான் இன்னும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். ஆமா சார், ஒரு அமைதியான ஒருத்தர். அவர் வந்து நிறைய அப்படி அவர் ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோவர்ட். அவரு சோ போட்டோல நிக்க கூட ரொம்ப கூச்சப்படுவாரு. செல்வராகவன் சார் அவர். ஆனா வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச பையன் தான். அவரோட நான் 8 வயசு சின்ன பையன். அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க? அவர் என்னோட ஒரு 8 வயசு, சாரி அவரோட என்னோட 8 வயசு பெரியவர். அதனால அவர் ரொம்ப பெருசா இருப்பேன், ரொம்ப சின்னதா இருப்பேன். எங்களுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் நாங்க 2 பேர் தான். கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸ போங்க இங்க அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போயிடுவாரு. பெரியவர் என்னால அவ்வளவு ஈஸியா அவர் அவுட் ஆக்க முடியாது. நான் ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் பால் போடுவேன்.
கஷ்டப்பட்டு அவுட் ஆனோன்னா பேட்டை போட்டு ஓடிடுவாரு, எனக்கு திருப்பி போட மாட்டாரு. நான் பாதி நேரம் நான் விளையாடினதே கிடையாது, போலிங் தான் போடுவேன். அதே மாதிரி நாலனா அப்பெல்லாம் 10 காசு 5 காசு 25 காசு 20 காசு எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏதாவது வாங்கி சாப்பிடறதுக்கு தான். திருப்பி அதே தான், நமக்கு அது ஒண்ணுதான் ட்ரீம் சின்ன வயசுல. அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன். மொத்தமா அது ஒரு 4 ரூபாய் 5 ரூபாய் வாங்கும்போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமா. இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான். ஆஹா, அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல. ஆமா, அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கும் போது பண்ணுவாங்க சார் அவங்க எல்லாம் பயங்கரமா. ஓகே, இந்த அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ. கரெக்ட். அடுத்தது டிஜே. ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். கரெக்ட் தான். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும். ஆனா சண்டைய அங்க செய்யாதீங்க, சண்டைய படிப்புல செய்யுங்க, உழைப்புல செய்யுங்க. அங்க செய்யுங்க. சண்டை நமக்குள்ள இருக்கணும், உள்ள இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இருக்கிற இடம் பெட்டரா இருக்கணும். அதுக்கு தான் சண்டை செய்யணும். படத்துல அந்த டயலாக் மாசா இருக்கலாம், நிஜத்துல சண்டை அங்க செய்யாதீங்க. சார் வா, இந்த கடைசிக்கு டயலாக் இன்னும் பயங்கரமா வரும். நிஜமா போட்டிருப்பா அத. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானு, பூவா இருந்தா புடிங்கிடுவானு. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. ஆனா அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அவனுக்கு நமக்கு பண்றத நீ எவனுக்கும் பண்ணாம. படிப்பு முக்கியம் சிதம்பரம். இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கேட்ட வசனங்களே இதுதான் சிறப்பான வசனம். டெஃபினெட்லி. சோ இதனாலதான் சார் இவ்வளவு பேருக்கு நீங்க வந்து இவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா வந்து கூட இருந்து ஒரு அண்ணனா நீங்க வந்து வீட்டுல என்ன சொல்லுவீங்களோ அதை தான் நீங்க ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு தம்பிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு தெரியும், நான் வாரம் எல்லாரையும் சந்திச்சுட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் சந்திப்பேன், தனித்தனியா சந்திப்பேன், ஒருத்தரையும் சந்திப்பேன். தெரியும்ல, ஏற்கனவே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா உங்களையும் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அக்டோபர் 1ஆம் தேதி இட்லி கடை சந்திக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? 2 கேள்வி ரொம்ப முக்கியமா ஆசையா இருக்கு, கேட்கலாமா? இல்லாட்டி சோ நிறைய பண்றீங்க சார், எழுதுறீங்க, பாடுறீங்க, நடிக்கிறீங்க, டைரக்ஷன் எல்லாம். எப்ப சார் ரிலாக்ஸேஷன், எப்ப சார் ரெஸ்ட் எடுப்பீங்க, எப்ப சார் ஜாலியா இருப்பீங்க? டைம் டேபிள்ல ஏதாவது இடம் இருக்கா இல்லையா? இப்ப நான் ஜாலியா தான் இருக்கேன். இதான் ரிலாக்ஸேஷன், இதுதான் ஜாலி. என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் என்னோட ரிலாக்ஸேஷன். அவங்களோட விளையாடுவேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். கடைசி சார் உங்களை விட்டுறேன். உங்க ரசிகர்களுக்கு உங்களை அவ்வளவு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை கொடுக்கறாங்க. உங்க ரசிகர்கள் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறது மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். என் ரசிகர்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது என்னைக்கும் மாறாத நிரந்தரம், கான்ஸ்டன்ட், யார்கிட்டயும் வம்புக்கு போகாத குணம். ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணவும் கூடாது. என்ன நான் திரும்பி சொன்னதுதான், எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. சாதாரணமா அங்க அவங்கள நடுவுல இருந்த ஒருத்தனை இங்க வச்சு உங்க நண்பனா, உங்களுக்கு பிடிச்ச நடிகனா, உங்க குடும்பத்துல ஒருத்தனா வச்சு என்ன அழகு பாக்குறீங்க. அந்த மாறாத அன்பு ரொம்ப பிடிக்கும். இந்த நேரத்துல இங்க வந்திருந்து இந்த காவல்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் என்னுடைய நன்றி. இங்க இருக்கிற பவுன்சர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. Thank you so much, sir.